அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அதிலும் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, குறிப்பாக நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வத்தின் அருளால் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களில் செவ்வாய் பயிற்சி, அஷ்டமத்தை விட்டு செவ்வாய் விலகுகிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சூரிய பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல், புதனின் உச்சம், சூரியனின் ஆட்சி பலம் என ஏற்படக்கூடிய சிறப்பான ஆறுதல்களும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க இருப்பதால் உறுதியாகவே குலதெய்வத்தின் அருளால் இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் பல விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெறுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த விஷயங்களாக நடைபெறக்கூடியவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, புதிய முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிட்டும். இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் சாதனை புரியக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் குலதெய்வத்தின் அருளால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக அமையக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது. கடன் சுமை என்பது பெரிய அளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல காரியங்களில் எளிதில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. சுப விரயம் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் உணர்ச்சி வசப்படாமல் பல நிகழ்வுகளை சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல பணிகளை கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. கவலைகள், டென்ஷன், பிரச்சனை, சிக்கல் என பல காரியங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் சிறப்பாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அருளும் சந்தர்ப்பமும் குலதெய்வத்தின் அருளால் நிறைவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது அவற்றை சிறப்பான பாதையில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் ஆவணி மாதத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கக்கூடிய விஷயங்களாக அமைந்திருப்பது உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் ஆதிக்கம் முழுமையாக நிவர்த்தி அடையாததால் மனதில் தேவையற்ற குழப்பம் அதிகரிக்கும். விரயம் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. பயணங்கள் அதிகமாக இருக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் உச்சம் பெற்றாலும் கூட இந்த வேளையில் அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கலாம். உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுத்து இடியாப்ப சிக்கலை போல் எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை மாற்றிக்கொள்வதற்கான சூழலும் இருக்கிறது. இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. அது மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் பெரிய அளவிற்கு கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் கும்பராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேளையில் செயல்பட்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகளை உறுதியாகவே தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். இது போன்ற விஷயங்களில் மட்டும் கும்பராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மிக பெரிய அளவிலான மாற்றம். ஏழரை சனியில் பாத சனியாக கடைசி 2.5 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயம் உறுதியாக அமைவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் ராசியின் ஆதரான சனியின் அமைப்பாலும் நிறைவாக கிடைக்கும். இதை காட்டிலும் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் பல மடங்கு நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் வலம் பெறுகிறாருங்க. குரு 5இல் இருப்பது ஐயம் அனைத்தையும் தவிர்த்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ஜென்மராசி, லாபம் மற்றும் 9 ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதிவதால் பல நெருக்கடிகள், சிரமங்கள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு உரித்த நேரத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய
அற்புதமான சந்தர்ப்பமாகவும் குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனவருத்தம், வேதனை, சிக்கல், சிரமம் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதோடு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதால் விட்டு கொடுத்து செயல்படுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் சங்கடம், சிரமம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட தனிமையாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. கடன் சுமை பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பை, லாபத்தை பார்க்கக்கூடிய குரு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. 5ல் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனவருத்தம் மற்றும் தேவையற்ற கடன் உள்ளிட்ட பல பிரச்சனைகளிலிருந்து நல்ல ஒரு மாறுதல் உண்டு. குறிப்பாக பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் சிறப்பான அற்புதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பதால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் இந்த தருணத்தில் திருமணம், புத்திரபாகியம் போன்றவை புத்திரகாரகனின் அருளால் நிறைவாக பெறக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ராசியின் ஆதர் திருக்கணிதத்தின்படி தனஸ்தானமாகிய 2ல் பாதசனியாக அமர்ந்திருக்கிறார். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், பிரச்சனைகள், சிரமங்கள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைதாமதமின்றி சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் ராசியின் நாதரின் அமைப்பால் உண்டு. குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதால் உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதால் முன்னேற்றத்தை வலுவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குலதெய்வத்தின் அருளாலும் ராசியின் நாதர் சனி பகவானின் அருளாலும் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது ஜென்மத்தில் ராகு இருக்கிறார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு மிக சிறப்பான நன்மையை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கேது 7ல் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பெரிய அளவில் காரிய தடையின்றி உறுதியாக கைகூடும். நீங்கள் நினைத்தபடி தொழில்துறை, வியாபாரத்துறையில் திருப்திகரமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் மற்றவர்களை நம்பி ஏமாந்த சூழலில் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை குலதெய்வத்தின் அருளால் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. 7ல் கேது இருப்பது மட்டுமல்லாது 7ல் ஆட்சி பலம் பெற்று சூரியனும் முழுமையாக இந்த ஆவணி மாதம் முழுவதும் வலம் பெறுகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை பூர்த்தி செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனை, சிரமம், தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார் மங்களக்காரகரான செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கிடைக்கும். இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, மருத்துவத்துறை மற்றும் ரியல் எஸ்டேட் துறை உள்ளிட்டவற்றில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றத்தை செவ்வாய் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலுவாக வலம் பெற போகிறாருங்க. சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கலைத்துறையில் போட்டிகள், பொறாமைகள் இருந்தாலும் நிதி பற்றாக்குறை ஏற்படாத வகையில் உங்களுடைய தனித்திறமையை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் லாபத்தை உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வருகிறார். பெரும்பாலும் 7ல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அமைப்பில் இருக்கிறார். அஷ்டமாதிபதி இறுதியில் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் உச்சமும் பெற போகிறார். எனவே சில நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு. உணர்ச்சி வசத்திற்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். சந்திரனை பொறுத்தவரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வத்தின் அருளால் நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து மிக சிறப்பானதாக அனைத்து விஷயங்களையும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யுகம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.